தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்கள் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எக்கச்சக்கமான தம்பிமார்கள் திரண்டார்கள் அப்படிங்கிற செய்தி குறித்து பேசியிருந்தோம். ஸோ திருப்பூரில் உள்ள ஒரு கல்லூரியிலுடைய ஒரு நிகழ்ச்சிக்காக அண்ணன் சீமான் அவர்கள் சென்றிருந்தார் அப்படிங்கிறதும் அதில் வந்து எடுத்து பேசியிருப்போங்க. ஸோ இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி செய்தியாக அனைவரால் பார்க்கப்பட்டது என்ன அப்படின்னா, நாம் தமிழ் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசறை மாநில செயலாளர் அண்ணன் சங்கர் அவர்கள் நாம் தமிழ் கட்சி விட்டு விலகியிருக்கிறார். அண்ணன் சீமான் அவர்கள் கோவை சென்று இந்த நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி செய்தி பார்வை வச்சு நீங்கள் கவனிச்சிருக்கக்கூடும். அது உண்மை செய்தி தாங்க. இதை நாம் வந்து ஒரு நெகட்டிவிட்டியாவே எடுத்துக்க தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்துமே கூட. ஸோ அதற்கு முன்பு இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நேற்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த கல்லூரியில் பேசும்பொழுது, அதுவும் குறிப்பாக ஐயா காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவாக அது முன்னெடுக்கப்படுகிறது. அங்கு எண்ணற்ற முக்கிய தலைவர்களுமே பங்கு பெறுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. குறிப்பாக நாடக சமூகம் சார்ந்து இருக்கின்ற முக்கிய பிரதிநிதிகள் முன் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. ஸோ அந்த மேடையில் நான் சீமான் அவர்கள் ஒரு பேரறிவிப்பு செய்கிறார். அதாவது ஐயா பாரதி ராஜா அவர்களுடைய 30வது நாள் நிகழ்வில் வந்து கலந்து கொள்ளும் பொழுது ஒரு பெரிய விருது தன்னிடம் கேட்டார் அப்படிங்கிறதும், தான் இந்த இடைத்தேர்தலில் உறுதியாக போட்டியிடுவது அப்படிங்கிறது உறுதியாக இருக்கிறது அப்படிங்கிறது, வென்று உள்ள சட்டமன்றம் செல்கிறேன் அப்படிங்கிறதுமே வந்து முதல் முறையாக மேடையில் வந்து அறிவிச்சிருக்கார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. ஒட்டுமொத்த தம்பிமார்களும் கொண்டாடி தீர்த்து இருக்காங்க இந்த செய்திகளை. சோ இதற்கு முன்பு நம்ம வந்து இந்த காணொலியை பத்தி பேசியிருக்கோம். அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு முறை உள்ளரங்க கூட்டத்தில் இன்ஃப்ளூயன்சர் மீட்டிங்ல இது குறித்து பேசியிருக்கார் அப்படிங்கிறது குறித்து பேசியிருந்தோம். சோ தற்போதைய சூழல் பொது மேடையிலேயே வந்து அறிவித்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக நாட சமூகம் சார்ந்து இருக்கின்ற எண்ணற்ற பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்ற அந்த மேடையில் அறிவிச்சிருக்கார் அப்படிங்கிறது முக்கிய காரணமாக. அம்பாசமுத்திரம் தொகுதி அப்படிங்கிறது திருநெல்வேலி நெல்லை பகுதியில் இருக்கிறது அப்படிங்கிறதும், நாட சமூக மக்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு பகுதியுமே நம்ம எடுத்துக்கலாமே. சோ இப்படி தான் சார்ந்திருக்கின்ற சமூக மக்களுமே தன்னை வந்து ஒரு முன்னிறுத்தி செயல்படுவார்கள் அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறார். ஒட்டுமொத்த தமிழர்களுமே அவர் பின்பு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத உண்மையில மறுக்க இயலாது. இருந்தபோதும் ஒரு படி மேலாக தான் சார்ந்து இருக்கின்ற சமூக மக்கள் தன்னை கைவிட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையிலுமே அதை வந்து அந்த மேடையில் பதிவு பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. ஸோ உறுதியாக அண்ணன் சீமான் ஒரு வெற்றி அப்படிங்கிறது அம்பையிலிருந்து தொடங்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. உறவுகளே, அடுத்து இன்னும் செய்தி என்ன அப்படின்னா, இதற்கு முன்பு சொன்ன மாதிரி வழக்கறிஞர் பாசருடைய மாநில செயலர் வந்து நாம் தமிழ் கட்சி விலகி இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. ஸோ இது நம்ம நெகட்டிவாக எடுத்துக்க தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. இதற்கு மாறாக ஆனால் தீரன் திருமுருகன் அவர்கள் தன்னுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரப்படுத்தி காமிச்சிட்டு அப்படிங்கிறது நீங்க கவனிச்சிருப்பீங்க. நான் கடந்த வருடம் நாம் தமிழ் கட்சியில் வந்து தன்னை இணைத்து கொண்டார் அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க. வெற்றிடம் அப்படிங்கிறது ஒன்று வந்து தண்ணீருக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி, எங்க வெற்றிடம் இருக்கிறோம் அங்கே தண்ணி புகுந்துடும் அப்படிங்கிறது தொடர்ச்சியான சீமான் அவர்கள் சொல்லுவார். அந்த மாதிரி தான் நாம் தமிழ் கட்சியில் ஒருவர் சென்றால் மற்றொரு உறுதியாக அந்த பொறுப்புக்கு தகுதியுடைய நபர் இருப்பார் அப்படிங்கிறது தான் தொடர்ச்சி நம்ம சொல்வது. ஸோ ஒருபடி மேலே அவர் விட சிறப்பாக செயல்படுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு வேலை கொடுத்த பொழுது கூட அண்ணன் தீர திருமணவர்கள் அதை வந்து வழக்காக பதிவு செய்து தற்போதைய சூழல் தமிழ்நாடு எங்கேயுமே பேசுபடாக மாற்றியிருக்கிறாரு. அதே போல மீனவர்களுக்கு 8,000 மட்டுமே வந்து மீன்பிடி தடை காலத்தில் கொடுக்கப்பட்ட தொகையை வந்து தற்போதைய சூழல் 20,000 கொடுக்க வேண்டும் அப்படி சொல்லி அதை வந்து வென்றுமே காமித்திருக்கார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. ஸோ இப்படி தொடர்ச்சியாக எண்ணற்ற போராட்டங்களை முன்னெடுத்து செயல்பட்டு வந்துட்டு இருக்காருங்க. அதே போல வந்து மேட்டூர் அணையில் உள்ள அந்த பிரச்சனை குறித்தாக இருக்கட்டும், தற்போதைய சூழல கச்சைத்தீவை நான் மீட்டு காட்டுகிறேன் அப்படிங்கிற மாதிரி தானாக முன் வந்து ஒட்டுமொத்த இளைஞரை திரட்டி அங்கேயுமே வந்து ஒரு வழக்கு பதிவு செய்து கச்சைத்தீவை தமிழ்நாடு பக்கம் வசமாக்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஸோ இப்படி தன்னை இந்த நாம் தமிழ் கட்சி முன்னிறுத்தி மிக தீவிரமாக வந்து களத்தில் செயல்பட்டு இருக்காரு. அதே போல இணையதள பக்கங்களையுமே தன்னை முன்னிறுத்தி செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. ஸோ இப்படி வெற்றிடம் அப்படிங்கிறது கிடையாது. ஒருவர் அந்த இடத்துல இருந்து தானும் செயல்படாமல் மற்றொரு செயல்பட விடாமல் அந்த வேலையை தொய்வடைந்து நிற்பதற்கு தானாகவே முன் வந்து கட்சியை விலகுவது அப்படிங்கிறது நம்ம வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் நானும் பார்க்குறேங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல தீரன் திருமணவர்கள் அதை விட ஒரு படி மேலாக செயல்படுது அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சியுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி வித்திடும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. வெளியில் சென்ற நபரை நம்ம வந்து பெரிய விமர்சிக்க தேவையில்லை. அவர் அங்கு சென்ற இடத்தில் அவருக்கு சரியாக இருந்தது அப்படின்னா அவர் அங்கிருந்து வந்து அவருடைய கருத்துக்களை பதிவு செய்யட்டும். நம்மோடு வந்து முரண்பட்டு நிற்கும் பொழுது நாம் உறுதியாக அதற்கான தக்க பதிலடி கொடுப்போம். அவர்களை இதையெல்லாம் குறித்து உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம். சரியான கருத்தால் உலகை படைப்போம். நன்றி, வணக்கம்.